பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். முத்துக்குமரன் நம்ம எல்லாரையும் அவரோட தாய் கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்கார். எதனால அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, ஹாட் ஸ்டார் லைவ் கட் பண்ணிட்டாங்க. பட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. உங்களை 24/7 பார்த்துட்டு இருந்த மக்கள், ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு இருந்த மக்கள் இதோட லைவ் கட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ எல்லாரும் எப்போதும் போல் அமைதியாக ஆட்டு மந்தை மாதிரி உட்காந்துருக்கும் போது நம்ம குமரன் மட்டும் முதல் ஆளாக எந்திரிச்சு பேச ஆரம்பித்தார். எனக்கு முத்துக்குமரன் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவளை பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிற தைரியம். பலரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேமில் அந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டாஸ்க் விளையாட போகிறோமா, முதல்ல போகிறதுக்கு பயம். ஏன்னா முதல்ல போய் நம்ம அதை தப்பாக பண்ணி நம்ம கெட்ட பேர் வாங்குறதுக்கு பதிலாக முதல்ல எவனாவது ஒருத்தன் போகட்டும், போய் அடி வாங்கட்டும், அப்புறமா நம்ம அதில் பார்த்து அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான்றதை கரெக்ட் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். அவங்க ஒரு முயற்சி எடுத்து வெற்றி பெற மாட்டாங்க, இன்னொருத்தனோட முயற்சியை பார்த்து அதில் எங்கெல்லாம் அவன் தோத்து போகிறோன்னா அதை தெரிஞ்சு நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் குமரன் அப்படி கிடையாது. அவர் ஒரு தலைவன். நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், எல்லா டாஸ்க்லையும் முதல் ஆளா குமரன் போவார். குமரன் போயிட்டு அதில் என்னென்ன மைனஸ் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, நம்ம இந்த டாஸ்க் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதில் வந்து நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் குமரன் சொல்லிக் கொடுப்பார். எனக்கு அது குமரன் கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையும் தயங்கியோ இல்லை நம்மளால் முடியாதோ இல்லை பயந்து அப்படி உட்காரவே கூடாது. என்ன வந்து பார்த்துருவோம், என்ன தலையாக போயிடும், என்னவா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னு குமரன் நமக்கு சொல்லிக் கொடுத்ததா எனக்கு தோணுச்சு. குமரன் தான் ஃபர்ஸ்ட் பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களை நாங்கள் 24 ஹார்ஸ் பார்க்குறதே கஷ்டம், ஆனால் நீங்கள் எங்களை யாருன்னு தெரியாது எங்களை கூட 24 ஹார்ஸ் கனெக்டடாக இருக்கீங்கன்னு போது அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு தாய் தன்னோட குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி இத்தனை நாள் எங்களை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாரு. டெஃபினட்டாக அதை நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லும்போது நான் பார்த்துருக்கேன். நானே வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட நிறைய பேர் வந்து, சிஸ்டர் இங்கே பாருங்கள் முத்துக்குமரன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, சிஸ்டர் இங்கே இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு, இது நீங்கள் பார்த்தீங்களா, இதை பற்றி பேசுங்க சிஸ்டர், இங்கே பாருங்கள் முத்துக்குமரன் இப்படி ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்காங்க, அவர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் இன்னும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு தாய் தன்னோட குழந்தையை எந்த அளவுக்கு பாதுகாப்பாலோ அந்த மாதிரி முத்துக்குமரன் இத்தனை நாட்கள் எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே பாருங்கள் முத்துக்குமரன் டிகிரேட் பண்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு, இதை பத்தி பேசுங்க, இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு பல இடங்கள்ல முத்துக்குமரனுக்கு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா நீங்க நிறைய பேர் நின்று இருக்கீங்க. அதாவது குமரனை தொடுறதுக்கு முன்னாடி என்னை தாண்டி தொடு அப்படின்னு பலர் அவருக்காக நின்னதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ உண்மையாக தெரிஞ்சது. தாய் குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி அவருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அதை அவரும் உணர்ந்து சொல்லும் போது அடுத்ததான் நம்மளோட பிஆர் அக்கா, நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய நீங்கள் நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்க, நிறைய நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அக்கா ஏதோ ஜிக்னா வேலை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, என்ன நீங்கள் ராக்கெட் சயின்ஸாக பேச போகிறீங்க, தொடர்ந்து நிறைய எக்ஸ்பிரஷன் இதை தான் பண்ணிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்ததாக நம்மளோட விஷால் பேசினார். ஏடா டே, ஆரம்பத்துலேருந்து முத்துக்குமரன் மண்டே கழுகுறான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், அவன் தாட்ஸை ஃபீட் பண்ணுறான், கடைசி நாள் வரைக்கும் அவனுக்கு சொந்த அறிவே இல்லை, சுய புத்தியே இல்லை, அவனுக்கு ஒப்பீனியன்ஸே இல்லை. அவன் கடைசி வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் வரவே மாட்டான், பேக் எண்டில் தான் நிற்பான்றதை இப்பவும் காட்டுறான். ஏன்னா முத்துக்குமரன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட் யூஸ் பண்ணான். என்ன ஒரு தாய் மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு யூஸ் பண்ணிட்டானே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, நாங்களும் உங்கள் குழந்தை மாதிரி நீங்கள் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, உங்கள் குழந்தை ஒரு தப்பு பண்ணுச்சு அப்படின்னா அந்த தப்பை திருட்டிட்டு எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் தப்பு பண்ணும்போது எங்களை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, எங்களை கண்டிச்சிருக்கீங்க, மறுபடியும் எந்திரிச்சு ஓடுன்னு நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே முத்துக்குமரன் சொன்னதை கொஞ்சம் பட்டி திங்கரிங்லாம் பார்த்து வேற மாதிரி பேசிட்டான். ஆனாலும் டே இதுலயுமாடா காப்பி அடிப்ப, போடா டே காப்பி கேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுதான் நம்ம ரயான் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரயான் ஒரு வார்த்தை சொன்னாரு, இத்தனை நாட்கள் நாங்கள் இத்தனை நாள் வீட்டுக்குள்ள வாழ்ந்தோம் அப்படின்னா நீங்க வெளியே எங்களுக்காக வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சீசனும் அவங்கள டெய்லியும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்கள பார்க்குறது, அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே முதல்ல போய் ஹாட் ஸ்டாரில் அவங்கள தான் பார்க்குறது, இப்படியே வேலை போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம மைண்டில் எப்படி ஆயிரும் அப்படின்னா, நேற்று நைட்டு குமரன் அதை பண்ணார். நைட்டில் அவர் எந்திரிச்சு டாஸ்க்கை பற்றி பேசுகிறாரு, பிக் பாஸ் கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு முத்துக்குமரன் சொல்கிறாரு, அண்ணா பிக் பாஸ் கூப்பிட்டாரா அப்படின்னு தீபக் கிட்ட கேட்டுருந்தாரு. ஏன்னா பிக் பாஸ் கூப்பிடுற மாதிரி என் சத்தம் கேட்குது அப்படின்னாரு. அதே இதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா என் காதுக்குள்ளே முத்துக்குமரன், சுனிதா, ரவி சார், சௌந்தர்யா இவங்கெல்லாம் பேசுகிற சத்தம் மாதிரி கேட்குது. நான் நினைக்கிறேன் பக்கத்தில் தான் ஃபோன் இருக்கான்னு பார்த்தா ஃபோன் இல்லை, ஹெட்ஃபோன் இருக்கான்னு பார்த்தா இல்லை, எல்லாமே சார்ஜ் போட்டுட்டு வந்துட்டேன். ஆனாலும் நம்ம
மைண்டில் அந்த மாதிரி அவங்கள பற்றியே நம்ம யோசித்து நம்ம மூளைக்குள்ளே ஃபுல்லாக அவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்றது புரிஞ்சது. அண்ட் பல நாள் கனவுகளில் கூட இந்த நிறைய விஷயங்கள் நம்ம எதெல்லாம் வந்து என்னை ரொம்ப பாதித்த விஷயங்களா இருந்ததோ அதெல்லாம் கனவுல வந்திருக்கு. ஸோ அந்த 106 நாளும் நம்மளும் அவங்க கூட வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதா உண்மை. ஸோ அது ரயான் சொன்னது எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஸோ எனிவேஸ் நம்ம எல்லாரையும் குமரன் ஒரு தாய் மாதிரி சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது. அவருக்காக நம்மளும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம். இந்த வெற்றி அப்படின்றது முத்துக்குமரனுக்கான வெற்றி மட்டும் கிடையாது. உள்ள அவர் உழைப்பு போட்டதுக்கு வெளியே நம்ம எல்லாரும் என்னை தாண்டி தொடு அப்படின்னு பல இடங்களுக்கு அவருக்கு சப்போர்ட்டிவாக நின்று ஒரு பெரிய மாஃபியா கேங் பிஆர் கும்பல் இவங்களெல்லாம் அடித்து விரட்டி விட்டுட்டு முத்துக்கான இந்த வெற்றியை வாங்கி கொடுத்த நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். ஸோ பல இடங்களில் அவருக்காக ஓட் பண்ணி அவர் இந்த இடத்துல நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச மக்கள் உங்களுக்கும் பயங்கரமான நன்றிகள். மக்கள் நமக்கும் நம்மளே ஒரு பெரிய அப்படியே நம்ம ஷோல்டரில் தட்டி கொடுத்து சூப்பர் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ பாப்போம், இன்னும் நிறைய சம்பவங்கள் லோட் ஆகிட்டே இருக்குது. நம்ம பிக் பாஸ் முடிஞ்சிச்சு, டைட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போதான் கதறல் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்குது. அதெல்லாம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.